முருகுத்தமிழ் ஒளிப்புத்தகங்கள் வரலாற்றுக் கதைகள் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை. குரல் லாவண்யா முருகேசன். அத்தியாயம் 17. விடுதலை. வியர்க்க விறுவிறுக்க மூச்சு வாங்கி கொண்டு வந்த சத்ருக்கணனின் முகத்தை மூவிரண்டு கண்கள் இமையையும் அசைக்காமல் ஆவலுடன் உற்று நோக்கின. ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு கண நேரங்கூட கொடுக்காமல், சத்ருகனா, யாருக்கு என்ன செய்தி கொண்டு வந்தாய் என்று தேவி கேட்டாள். தாயே, இங்குள்ள 3 பேருக்கும் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி மூவருக்கும் வணக்கம் செலுத்தினான் சத்ருகணன். பின்னர், தேவி, மகேந்திர பல்லவரின் முதல் செய்தி தங்களுக்குத்தான். வீரபத்தினி என்னும் பெயருக்கு இதுகாரும் தாங்கள் உரிமை பெற்றது போல் வீரத்தாய் என்னும் பெயருக்கும் உரிமை பெற வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது என்று தங்களுக்கு தெரியப்படுத்தச் சொன்னார். 8 மாதங்களுக்கு முன்பு அகமும் முகமும் மலர்ந்து பதியை போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தது போல் இன்று தங்களுடைய அருமை புதல்வரை அனுப்பி வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாக தெரிவிக்கச் சொன்னார் என்றான் சத்ருகணன். விவரிக்க முடியாத உணர்ச்சி வெள்ளம் உள்ளத்தில் பொங்க, தோள்கள் பூரித்து வீங்க, தேகமெல்லாம் சிலிர்க்க, மாமல்ல நரசிம்மர் அன்னையின் அருகில் பாய்ந்து சென்று அவளுடைய பாதங்களைத் தொட்டு கண்ணில் ஒத்திக் கொண்டார். அம்மா, சக்கரவர்த்தியின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அல்லவா? அவர் எனக்கு அளித்த விடுதலையை நீங்களும் மனமுவந்து அளிப்பீர்கள் அல்லவா என்று கேட்டார் மாமல்லர். பொறு குழந்தாய், செய்தியை முழுவதும் கேட்போம் என்றாள் தேவி. மாமல்லர் உடனே திரும்பி, சத்ருகனா, எனக்கென்ன செய்தி கொண்டு வந்தாய் என்று கேட்டார். நல்ல செய்திதான் பிரபு, தங்கள் மனத்திற்கு உகந்த செய்திதான். நன்றி கொன்ற பாதகனான கங்க நாட்டு மன்னன் துர்விநீதன் சளுக்க புலிகேசிக்கு முன்னால் காஞ்சியை அடைந்துவிட வேண்டுமென்ற தூராசையினால் விரைந்து வந்து கொண்டிருக்கிறான். பல்லவ குலத்துக்கு கங்கர் குலம் பட்டிருக்கும் நன்றி கடனையெல்லாம் மறந்துவிட்டு இந்த படு துரோகமான காரியத்தில் அவன் இறங்கி இருக்கிறான். அந்த துர்வினிதனுக்கு தக்க தண்டனை அளிக்கும் பொறுப்பை தங்களுக்கு சக்கரவர்த்தி அளித்திருக்கிறார். கழுக்குன்றத்தில் உள்ள படையுடன் தாங்கள் புறப்பட்டுச் சென்று துர்விநீதன் காஞ்சியை அணுகுவதற்கு முன்னால் அவனை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். மாமல்லர் ஆவேசம் வந்தவரைப் போல் சத்ருகனிடம் ஓடிச் சென்று அவனை தழுவிக்கொண்டு, சத்ருகனா, இவையெல்லாம் உண்மைதானே? நான் கனவு காணவில்லையே. நிஜமாகத்தானே சக்கரவர்த்தி என்னை கங்க நாட்டுப் படையுடன் போராடுவதற்கு போகச் சொல்லியிருக்கிறார் என்று பரபரப்புடன் கேட்டார். ஆம் பிரபு, இதெல்லாம் கனவல்ல, உண்மைதான். இதோ விடைவேல் விடுகும் கொடுத்தனுப்பி இருக்கிறார் என்று சத்ருகணன் ஓலை ஒன்றை அவரிடம் எடுத்து கொடுத்தான். பல்லவ குலத்தின் சின்னங்களாகிய விடையும் வேலும் பொறித்த அந்த ஓலையை மாமல்லர் படிக்கும்போது அவர் முகத்தில் உற்சாகம் பொங்கிற்று. படித்து முடிக்கும் சமயத்தில் அவருடைய புருவங்கள் சிறிது நெறிந்தன. நிமிர்ந்து பார்த்து, சத்ருகனா, உன்னிடம் அப்பா ஏதோ வாய்மொழியாக செய்தி அனுப்பியிருப்பதாக சக்கரவர்த்தி எழுதியிருக்கிறாரே, அது என்ன என்று கேட்டார். ஆம் பிரபு, எத்தனையோ சாம்ராஜ்ய கவலைகளுக்கிடையே பல்லவ நாட்டின் கலைச்செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பையும் சக்கரவர்த்தியால் மறக்க முடியவில்லை. ஆயன சிற்பியாரும் அவர் மகளும் காஞ்சிக்கு வந்துவிட்டார்களா என்று என்னை கேட்டார். இல்லை என்று நான் தெரிவித்தேன். தாங்கள் போர்க்களத்துக்கு கிளம்புவதற்கு முன்னால் நேரில் ஆயனர் வீட்டுக்குச் சென்று அவர்களை காஞ்சிக்கு அனுப்பிவிட்டு போக வேண்டும் என்று தெரிவிக்கச் சொன்னார். மாமல்லரின் மகிழ்ச்சி பூரணமாயிற்று. யுத்தத்துக்கு போவதற்கு முன்னால் சிவகாமியை பார்த்து விடை பெற்று கொண்டு போக அவர் விரும்பினார். இப்போது தயக்கமின்றி ஆயனர் வீட்டுக்கு போக சௌகரியம் ஏற்பட்டுவிட்டது. சிவகாமி விஷயத்தில் தம் மனநிலையை அறிந்துதான் சக்கரவர்த்தி அவ்விதம் செய்தி அனுப்பியிருப்பாரோ என்று ஒரு கணம் அவருக்கு தோன்றியது. ஆனால் அவருக்கு தன் மனநிலை எப்படி தெரிந்திருக்க முடியும்? தம் அருமை தோழர் பரஞ்சோதிதான் சொல்லி அனுப்பி இருக்க வேண்டும். இந்த எண்ணத்தினால் பரஞ்சோதியின் மேல் அவருக்கு இருந்த சிநேக உணர்ச்சி பன்மடங்கு பெருக, அருகே இருந்த அவருடைய கரத்தை பற்றி தம் நன்றியை தெரிவிப்பதற்கு அறிகுறியாக அழுத்தி பிடித்தார். பரஞ்சோதியோ மனக்குழப்பத்துடன் சத்ருகணனை பார்த்து, ஐயா, எனக்கும் ஏதோ செய்தி இருப்பதாகச் சொன்னீரே, அது என்ன என்று கேட்டார். லக்ஷ்மணன் ராமனை பின் தொடர்ந்தது போல மாமல்லரை தொடர்ந்து உங்களை போகும்படி சொன்னார். காஞ்சிக்கு சக்கரவர்த்தியே சீக்கிரத்தில் வந்து கோட்டை பாதுகாப்பை கவனித்துக் கொள்வதாக சொன்னார். ஆஹா, என் அருமை தோழரும் என்னுடன் வருகிறாரா என்று மாமல்லர் மேலும் பொங்கிய மகிழ்ச்சியுடன் பரஞ்சோதியை தழுவிக்கொண்டார். பிறகு அன்னையை நெருங்கி அவருடைய பாதங்களில் நமஸ்கரித்து, அம்மா, விடை கொடுங்கள் என்றார். பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி கண்களில் அப்போது கண்ணீர் துளித்தது. குழந்தாய், வெற்றி மாலை சூடி க்ஷேமமாய் திரும்பி வா என்றார். மாமல்லர் எழுந்து நின்றார். ஏதோ சொல்ல எண்ணியவர் சிறிது தயங்கினார். மாமல்லா, இன்னும் ஏதாவது சொல்ல வேணுமா என்று தேவி கேட்டார். ஆமம்மா, ஆயனரையும் சிவகாமியையும் பற்றி தந்தை சொல்லி அனுப்பியதை கேட்டீர்கள் அல்லவா? கேட்டேன் நரசிம்மா, அதை பற்றி என்ன?
அவர்களை காஞ்சிக்கு அனுப்பிவிட்டு நான் போர்க்களம் போகிறேன் அம்மா. அப்படியே செய் குழந்தாய். சிவகாமி இங்கே இருக்கும்போது அவளை தாங்கள் மருமகளைப் போல் பார்த்து கொள்ள வேண்டும். மருமகளைப் போலவா? முடியவே முடியாது. அந்த தாயில்லா பெண்ணை என் சொந்த மகளைப் போலவே பார்த்துக் கொள்கிறேன் மாமல்லா. இதை கேட்ட மாமல்லர் புன்னகையுடன், இல்லை அம்மா, மருமகளைப் போல் பார்த்து கொண்டால் போதும் என்றார். புவனமகாதேவியின் புருவங்கள் அப்போது நெறிந்தன. ஏன் அப்படிச் சொல்கிறாய் குமாரா? மகளைப் போல் பார்த்துக் கொள்கிறேன் என்று நான் சொன்னதை ஏன் மறுக்கிறாய்? ஒருவேளை என்று கூறிவிட்டு தேவி பரஞ்சோதியை நோக்கினாள். உடனே அவளுடைய முகத்தில் மலர்ச்சி காணப்பட்டது. ஓஹோ, புரிந்தது. ஆயனரிடம் சிற்பம் கற்க வந்த பரஞ்சோதி ஆயனரின் மிகச்சிறந்த சிற்ப வடிவத்தையே கொள்ளை கொள்ள பார்க்கிறானா என்றார். மாமல்லர் பரஞ்சோதி இருவருடைய முகங்களும் அப்போது பெரிதும் வேதனையை காட்டின. இருக்கட்டும் அம்மா, தாமதிக்க நேரமில்லை, நாங்கள் புறப்பட வேண்டும், விடை கொடுங்கள் என்றார் மாமல்லர். சத்ருகனன் காஞ்சிக்கு வந்து 2 நாழிகைக்குள்ளே குமார சக்கரவர்த்தியும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சிக் கோட்டையின் வடக்கு வாசல் வழியாக புறப்பட்டார்கள். திருக்கழுக்குன்றம் சென்று அங்கிருந்து தற்காப்பு படைகளை மறுநாள் அதிகாலையில் புறப்பட ஆயத்தமாகும்படி கட்டளையிட்டார்கள். அன்று மாலையே ஆயனரின் வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்றும், மறுநாள் அதிகாலையில் சைனியத்துடன் தாங்களும் கிளம்பிவிட வேண்டும் என்றும் உத்தேசித்து நரசிம்மரும் பரஞ்சோதியும் புரவிகள் மீதேறி ஒரு சிறு குதிரைப்படை தங்களை பின்தொடர விரைந்து சென்று ஆயனர் வீட்டை அடைந்தார்கள். போகும்போது சிவகாமியிடம் இப்படி இப்படி பேச வேண்டும், இன்னின்ன சொல்ல வேண்டும் என்பதாக மாமல்லர் எவ்வளவோ மனக்கோட்டைகள் கட்டிக்கொண்டு போனார். ஆனால் ஆயனரின் அரண்ய வீட்டை அடைந்தபோது அவருடைய ஆகாச கோட்டைகள் எல்லாம் சிதறி விழுந்தன. வீட்டின் முன்கதவை பெரிய பூட்டு போட்டு பூட்டியிருந்தது. வீட்டிற்குள்ளேயும் வெளியேயும் பூரண நிசப்தம் குடிகொண்டிருந்தது. அத்தியாயம் 18. பிரயாணம். கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் மாலை நேரத்தில் காஞ்சியிலிருந்து சிதம்பரம் போகும் சாலையில் கூண்டு இல்லாத இரட்டை மாட்டு வண்டி ஒன்று போய்க் கொண்டிருந்தது. அதில் சிவகாமியும் அவளுடைய அத்தையும் உட்கார்ந்திருந்தார்கள். வண்டிக்கு பின்னால் சற்று தூரத்தில் ரதி துள்ளி விளையாடி கொண்டும் ஆங்காங்கே சாலைக்கு பக்கங்களிலே முளைத்திருந்த புல்லை மேய்ந்து கொண்டும் வந்தது. சுகப்பிரம்ம ரிஷி ஒவ்வொரு சமயம் ரதியின் முதுகின் மேல் உட்கார்ந்தும், சில சமயம் சிவகாமியின் தோளின் மேல் உட்கார்ந்தும், சில சமயம் வண்டிக்கு மேலாக பறந்தும் ஆனந்தமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். பின்னால் இன்னும் சற்று தூரத்தில் புக்த பிக்ஷுவும் ஆயன சிற்பியாரும் பேசிக்கொண்டு நடந்து வந்தார்கள். அந்த வருஷம் ஐப்பசி மாதத்திலேயே மழை பிடித்து கொண்டு 15 நாட்கள் வரையில் விடாமல் பொழிந்தது. அதன் காரணமாக ஏரிகள் குளங்கள் எல்லாம் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்தன. சாலை ஓரத்தில் ஓடைகளில் தண்ணீர் அலைகள் மோதிக்கொண்டிருந்தன. ஆறுகள் வாய்க்கால்களில் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு பிரவாகம் ஓடிக்கொண்டிருந்தது. நஞ்சை வயல்களில் 2ஆம் போகத்து வேளாண்மை அப்போதுதான் ஆரம்பமாகி இருந்தது. புஞ்சை காடுகளில் கம்பும் கேழ்வரகும் செழித்து வளர்ந்திருந்தன. சாலையின் இருபுறத்திலும் வளர்ந்திருந்த மரங்களும், ஆங்காங்கே வயல்களுக்கிடையே காணப்பட்ட தென்னந்தோப்பும் வாழைத் தோட்டங்களும் கண்ணை குளிர்விக்கும் விதமாய் காட்சியளித்தன. பெருமழை விட்டு பல நாள் ஆகிவிட்டதாயினும் வானத்தில் இப்போதும் மேகத்திரள்கள் காணப்பட்டன. இவை இடையில் தங்குவதற்கு நேரமில்லாத நெடுந்தூர பிரயாணிகளைப் போல் ஆகாயத்தில் அதிவேகமாக பிரயாணம் செய்தன. சில சமயம் நீர்த்துளிகளை அள்ளித் தெளித்துவிட்டு சிதறி மறைந்தன. நீர்நிலைகளின் மீது தவழ்ந்தும் பசுமையான தோப்புகளில் புகுந்தும் மழைத்துளிகளை அளாவியும் வந்து கொண்டிருந்த குளிர்ந்த வாடைக்காற்று உடம்பின் மீது பட்டபோது துணியை இழுத்து போர்த்தி கொள்ள தோன்றியது. ஆயினும் அது அபூர்வமான சுகத்தை அளித்தது. அந்த குளிர்ந்த வாடைக்காற்றில் அடிபட்டதனால் பட்சிகளுக்கு கூட தொண்டை கட்டி கொண்டது போல் தோன்றியது. சாதாரணமாய் கலகலவென்றும் கிளுகிளுவென்றும் கேட்கும் புள்ளினங்களின் குரல் ஒலியில் இப்போது கரகரப்பு சத்தம் கலந்திருந்தது. வண்டியில் அத்தைக்கும் மருமகளுக்கும் பின்வருமாறு சம்பாஷணை நடந்தது. இன்றைக்கு மழை பெய்யுமா சிவகாமி என்று அத்தை கேட்டாள். மழையா? எங்கே இருக்கிறது என்றாள் சிவகாமி. ஆமாம், மழையைக் கண்டால் மயிலுக்கு கொண்டாட்டம்தான் என்றாள் அத்தை. மாலையில் வெயிலடித்தால் கொண்டாட்டத்துக்கு என்ன குறைவு என்றாள் சிவகாமி. என்ன சொன்னாய் என்றாள் அத்தை. என்ன கேட்டீர்கள் என்றாள் சிவகாமி. கொஞ்சம் செவி மந்தமுள்ள அத்தைக்கு பேசுவதிலே அதிக பிரியம். எனவே அவ்வப்போது சிவகாமியிடம் ஏதாவது கேட்டுக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் வருவாள். கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சிவகாமி அத்தையின் பேச்சுக்களை மனத்தில் வாங்கிக் கொள்ளாமலேயே ஏதாவது பொருத்தமில்லாத மறுமொழி சொல்லுவாள். அது காதில் நன்றாய் விழாமல் அத்தை வேறு ஒன்றை கூறுவாள். இதே ரீதியில் அவர்களுடைய பிரயாணம் நடந்து கொண்டிருந்தது. காஞ்சியிலிருந்து ஏறக்குறைய 6 காத தூரம் அவர்கள் பிரயாணம் செய்திருந்தார்கள். மாரிக்காலத்து மாலை பொழுதில்
வெளி உலகமானது எவ்வளவுக்கு குளிர்ந்திருந்ததோ அவ்வளவுக்கு சிவகாமியின் உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது. அதில் எரிமலை நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது. கொழுந்து விட்டெரியும் ஜுவாலைகளுடனே அக்கினி ஆறு பிரவகித்துக் கொண்டிருந்தது. மாமல்லரை பற்றி நாகநந்தி பக்ஷு கூறிய விஷயங்கள் அவளுடைய மனத்தில் அத்தகைய பிரளய குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தன. நம் அன்புக்குரியவர்களைப் பற்றி சாதாரணமாக ஏதேனும் கெடுதலான விஷயத்தை கேள்விப்பட்டால் நம் உள்ளம் சுலபத்தில் நம்புவதில்லை. அப்படியெல்லாம் இராது என்று மனத்தை திருப்தி செய்து கொள்கிறோம். அவதூறு சொல்கிறவர்களிடம் சண்டை பிடிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறோம். ஆனால் எக்காரணத்திலாவது நமக்கு வேண்டியவர்களிடம் குற்றம் இருக்கிறதென்று நம்பும்படி நேர்ந்துவிட்டால் உள்ளத்தில் கோபம் கொழுந்து விட்டெரியத் தொடங்குகிறது. வேண்டியவர்கள் மீது மட்டுமல்ல, உலகத்தின் மேலேயே கோபம் கொள்கிறோம். இந்த மனித இயற்கை காதலர்களின் விஷயத்தில் 1க்கு 100 மடங்கு ஆகிறது. காதலன் எவனும் தன்னுடைய காதலியை சாதாரண மானிடப் பெண்ணாக கருதுவதில்லை. தெய்வ பிறவி என்றே கருதுகிறான். தேவலோகத்தில் அமிர்தபானம் செய்து கொண்டு ஆனந்த அமர வாழ்க்கை நடத்த வேண்டியவள் தன் பேரில் கொண்ட அன்பினாலேயே இந்த பூலோகத்திலே வாழ்ந்து வருவதாக கருதுகிறான். காதலியோ குழந்தை பிராயத்திலிருந்து தன் மனத்தில் தானே சிருஷ்டி செய்து கொண்டிருந்த இலட்சிய புருஷனுக்குரிய சகல உத்தம குணங்களையும் காதலன் மீது ஏற்றி அவனை குற்றங்கள் குறையில்லாத தெய்வீக புருஷனாகவே எண்ணிக்கொள்கிறாள். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படும்போது மகத்தான ஏமாற்றம் உண்டாகி விடுகிறது. மலையின் சிகரத்திலிருந்து திடீரென்று அதல பாதாளத்தில் விழுகிறவர்களைப் போல ஆகிவிடுகிறார்கள். சிவகாமி தன் இருதயத்தில் ஓர் அற்புதமான திருக்கோயிலை அமைத்து அதிலே மாமல்ல நரசிம்மரை தெய்வங்களுக்கெல்லாம் மேலான பர தெய்வமாக பிரதிஷ்டை செய்திருந்தாள். நாகநந்தி கூறிய நஞ்சு தோய்ந்த வார்த்தைகளினால் அந்த திருக்கோயில் ஒரு நொடியில் இடிந்து தகர்ந்து விழுந்து விட்டது. அதிலே பிரதிஷ்டை செய்திருந்த தெய்வச் சிலையும் விழுந்து நொறுங்கி பொடி பொடியாய் போய்விட்டது. குமார சக்கரவர்த்தியை பற்றி நாகநந்தி கூறிய அவதூறு அவ்வளவு சாமர்த்தியமாகவும் நம்பும்படியாகவும் அமைந்திருந்தது. சிவகாமி அவர் கூறியது அவ்வளவையும் அப்படியே நம்பிவிட்டாள். ராஜ்யத்திலே அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது மாமல்லர் காஞ்சிக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருப்பதற்கு வேறு காரணம் என்ன இருக்க முடியும்? போர்க்களத்திலே பரஞ்சோதியின் வீர தீர செயல்களைப் பற்றிய வரலாறுகள் காற்றிலே மிதந்து ஆயனரும் சிவகாமியும் வசித்த காட்டுக்குள்ளே கூட எட்டியிருந்தன. அதெல்லாம் உண்மை என்பதை பரஞ்சோதியை நேரிலே பார்த்த சிவகாமி தெரிந்து கொண்டிருந்தாள். தமிழ் படிக்கவும் சிற்பம் கற்கவும் வந்த பட்டிக்காட்டு பிள்ளை இப்போது பெரிய தளபதி ஆகிவிட்டான். அரங்கேற்றத்தன்று அவன் யானை மீது வேல் எறிந்து தங்களை காப்பாற்றிய சம்பவமும் சிவகாமியின் உள்ளத்தில் அழியாதபடி பதிந்திருந்தது. பரஞ்சோதியின் வீர வாழ்க்கையோடு மாமல்லர் கோட்டைக்குள்ளே ஒளிந்திருந்ததை ஒப்பிட்டு பார்த்து மாமல்லரை பயங்கொள்ளி பல்லவன் என்று நாடு நகரமெல்லாம் அழைப்பதில் வியப்பில்லை என்று சிவகாமி எண்ணினாள். இதனால் நாகநந்தியின் வார்த்தைகளில் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு விஷயத்தில் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு அதையொட்டிய இன்னொன்றிலும் நம்பிக்கை பிறப்பது இயல்பே அல்லவா? எனவே மாமல்லரை ஸ்ரீலோலன் என்று நாகநந்தி கூறியதிலும் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. வீர மன்னர்களுக்கு பிறந்த தூர்த்தர்களான ராஜகுமாரர்களைப் பற்றி அவர் கதைகளிலே கேள்விப்பட்டதுண்டு. மாமல்லர் அவர்களிலே ஒருவர் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. ஆனால் அதுவும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இப்போது தோன்றியது. ஆஹா, மாய வார்த்தை பேசி ஏழை பெண்ணை கெடுப்பதிலே அவர் கைதேர்ந்தவராய் இருக்க வேண்டும். கள்ளம் கபடமறியாத தன்னிடம் என்னவெல்லாம் சொல்லி ஏமாற்றினார். பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்திலேயே தன்னை ஏற்றி வைத்து விடுகிறவர் போலல்லவா பசப்பினார். புருஷர்கள்தான் எவ்வளவு நயவஞ்சகர்கள்! அதிலும் ராஜகுலத்தவர் எப்பேற்பட்ட ஈவிரக்கமில்லாத கிராதகர்கள்! வழி பிரயாணத்தின் போது இந்த மாதிரி எண்ணங்கள் சிவகாமியின் உள்ளத்தில் அடிக்கடி தோன்றி நரக வேதனை அளித்தன. சில சமயம் அவளுக்கு தன்னுடைய மனோராஜ்யத்தில் ஆசையுடன் நிர்மாணித்து வந்த இன்ப வாழ்க்கையாகிய கோட்டை இடிந்து தூளாகி விட்டபடியால் இனிமேல் தன் வாழ்க்கை என்றென்றைக்கும் சோகமயமாகவே இருக்கும் என்று தோன்றியது. மாரிக்காலத்தின் முடிவில் வானத்தில் சிதறி ஓடிய மேகங்கள் சில மழைத்துளிகளை உதிர்த்துவிட்டு போகும்போது தன்னுடைய கதிக்காக உலகமே கண்ணீர் வடிப்பதாக அவள் எண்ணினாள். இந்த ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, இதற்கு முன்னர் எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்களிலும் தன்னுடைய வாழ்க்கை இப்படியே சோகமாய் இருந்ததாக தோன்றியது. ஆனால் இரவில் எங்கேயாவது தங்கியிருந்து விட்டு காலையில் மறுபடியும் பிரயாணம் தொடங்கும் போது ஜெகஜோதியாக சூரியன் உதயமாகி
மரக்கிளையில் தங்கியிருக்கும் நீர்த்துளிகளை வைர மணிகளாக ஒளிவீச செய்யும் காட்சியை பார்த்துவிட்டு சிவகாமி சிறிது உற்சாகம் கொள்வாள். மாமல்ல நரசிம்மர் பயங்கொள்ளி தூர்த்தர் என்று ஏற்பட்டதன் பொருட்டு தன் வாழ்க்கையை எதற்காக பாழாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதுவாள். உலகம் எவ்வளவோ விஸ்தாரமானது. பல்லவ ராஜ்யத்துக்கு அப்பாலும் உலகம் இருக்கத்தானே செய்கிறது. தன்னிடம் அற்புதமான நாட்டிய கலையும் இருக்கிறதல்லவா? அந்த கலையை பார்த்து அனுபவித்து ஆனந்தமடைய நாகநந்தி சொல்வது போல் உலகம் காத்திருக்கிறதல்லவா? எதற்காக தன் வாழ்க்கை பாழாகிவிட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டும்? இவ்விதம் எண்ணி சிவகாமி உற்சாகமடைய பார்ப்பாள். தூர தூர தேசங்களில் பெரிய பெரிய சபைகளிலே தான் நாட்டியம் ஆடுவது போலவும் கணக்கற்ற ஜனங்கள் கண்டுகளித்து தன்னை பாராட்டி உபசரிப்பது போலவும் கற்பனை செய்து கொண்டு களிப்புறுவாள். இத்தகைய மனோபாவத்துடனேயே சிவகாமி தன் தந்தையை பெரிதும் வற்புறுத்தி நாகநந்தி பிக்ஷுவின் யோசனையை ஒப்புக்கொள்ளச் செய்தாள். அதன் பேரிலேதான் இந்த பிரயாணம் அவர்கள் தொடங்கினார்கள். ஆனால் என்னதான் மனத்தை வேறு விஷயங்களில் செலுத்தி பார்த்தாலும், எவ்வளவு பிரயத்தனம் செய்து உற்சாகம் கொள்ள பார்த்தாலும் சாத்தியமாய் இல்லை. அவ்வப்போது குமுறிக் கொண்டு வந்த வேதனை உணர்ச்சியை மாற்ற முடியவில்லை. பொங்கி எழுந்த ஆத்திர தீயை அணைக்க முடியவில்லை. முக்கியமாக அந்தி மயங்கி நாற்புறமும் இருள் சூழ்ந்து வந்த நேரங்களில் சிவகாமியினுடைய உள்ளத்தில் வேதனையும் துயரமும் பெருகி அவளை சோகக்கடலில் மூழ்கச் செய்தன. அன்று சாயங்காலம். அவ்வாறு சோகத்தில் ஆழ்ந்த உள்ளத்துடன் சிவகாமி கட்டை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது அவளுடைய நினைவை வேறு பக்கம் திருப்பும்படியான சம்பவம் ஒன்று நேர்ந்தது. சாலையில் அவர்களுக்கு எதிரே ஒரு பெரும்படை வந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன. சங்கு கொம்பு தாரை தப்பட்டை பேரிகை எக்காளம் சமுத்திரகோசம் முதலிய வாத்தியங்களின் பேரொலியும் அநேக குதிரைகளும் மனிதர்களும் நடந்து வரும் காலடி சத்தமும் போர் வீரர்களுடைய பேச்சு சத்தமும் போர் முழக்கங்களின் கோஷமும் கலந்த பேரிரைச்சல் நிமிஷத்துக்கு நிமிஷம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் சைனியத்தின் முன்னணி படைவீரர்கள் அவர்களின் கண்ணுக்கு தென்படலாயினர். அத்தியாயம் 19. வந்தான் குண்டோதரன். படைகளின் முழக்கத்தை கேட்டதும் சற்று பின்னால் வந்து கொண்டிருந்த ஆயனரும் புக்த பிக்ஷுவும் வேகமாக நடந்து வண்டியை நெருங்கி வந்தார்கள். முன்னணி படை கண்ணுக்கு தெரிந்ததும் வண்டி சாலையில் ஒதுக்குப்புறமாக நின்றது. சிவகாமியும் அத்தையும் வண்டியிலிருந்து இறங்கி நின்று கொண்டார்கள். படை வரும் முழக்கம் அத்தையின் காதில் விழாதபடியால் மற்றவர்களைப் போல் அவளிடம் பரபரப்பு இல்லை. புக்த பிக்ஷு சாலை ஓரத்து மரத்தின் பின்னால் தெரிந்தும் தெரியாததுமாக நின்று கொண்டார். அவர் ராஜ வம்சத்தினரை கண்ணாலும் பார்ப்பதில்லை என்பது போன்ற விரதங்கள் கொண்டவர் என்பது தெரியுமாதலால் அவர் மறைந்து நிற்பது பற்றி மற்றவர்களுக்கு வியப்பு ஏற்படவில்லை. ஆனால் எல்லோருக்கும் மனம் ஒருவாறு கலக்கமடைந்துதான் இருந்தது. வருகிறது என்ன படை? எங்கே போகிறது? எதற்காக? தெற்கே இருந்து வருகிறபடியால் அது வாதாபி படையல்ல என்பது நிச்சயம். பின்னே யாருடைய படை? காஞ்சியிலிருந்து கிளம்பி வருகிற வழியில் தம் பிரயாணிகள் பெரும்பாலும் யுத்த போக்கை பற்றியும் யுத்த முடிவு என்ன ஆகும் என்பதை பற்றியும் பேசிக்கொண்டு வந்தார்கள். யுத்தத்தை நினைவூட்டும் காட்சிகளே எங்கெங்கும் தோன்றி வந்தன. சாலையில் ஜன நடமாட்டம் அதிகமாயிருந்தது. எல்லோரும் தெற்கே நோக்கி போகிறவர்களாகவே இருந்தார்கள். அநேகமாக அவர்கள் அனைவரும் காஞ்சி நகரிலிருந்து காஞ்சிக்குச் சுற்றிலுமுள்ள கிராமங்களிலிருந்தும் யுத்த நிலைமையை முன்னிட்டு புறப்பட்டவர்கள். அப்படி புறப்பட்டு வந்தவர்களிலே ஸ்திரீகள் குழந்தைகள் வயோதிகர்கள் ஆண்டிப் பரதேசிகள் கூனர் குருடர் கபாலிகர் முதலியோர் அதிகமாக காணப்பட்டார்கள். முக்கியமாக கபாலிகர்கள் வழியெல்லாம் பல்லவராஜ குலத்தை சபித்து கொண்டு போனார்கள். காஞ்சி நகரில் கள்ளுக்கடைகளை மூடி தங்களை நகரை விட்டு துரத்திய குமார சக்கரவர்த்தியின் பேரில் அவர்கள் தங்களுடைய சாபங்களுக்குள்ளே மிக கடுமையான சாபங்களை பொழிந்து கொண்டு போனார்கள். நராதமர்களுக்குள்ளே அதமனனான மாமல்ல நரசிம்மன் என்னும் சண்டாளனை ரணபத்ரகாளிக்கு பலி கொடுத்து தாங்கள் மதுபானம் செய்யும் மாட்டுக் கொம்பிலே அவனுடைய இரத்தத்தை ஏந்தி குடித்து தங்களுடைய பயங்கரமான மரண தாகத்தை தணித்து கொள்ளப் போவதாக அவர்களில் பலர் உரத்த சத்தம் போட்டு சபதம் செய்தார்கள். இன்னும் சிலர் மாமல்ல நரசிம்மனையும் தளபதி பரஞ்சோதியையும் சேர்த்து கட்டி மயான ருத்ரனுக்கு பிரீதியாக உயிரோடு கொளுத்தி அவர்களுடைய எலும்புச் சாம்பலை தங்கள் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு உஷ்ணம் தணியப் போவதாக சபதம் செய்தார்கள். இந்த சாபங்கள் சபதங்கள் எல்லாம் பிராகிருத பாஷையிலும் வேறு கலப்பு மொழியிலும் செய்யப்பட்டதானது. அந்த கபாலியர்கள் வட தேசத்திலிருந்தும் மேற்கு பிராந்தியத்திலிருந்தும் வந்தவர்கள் என்பதை தெரியப்படுத்தியது. சிவகாமிக்கு ஆங்காங்கு வண்டியில் பிரயாணம் செய்தபடியாலும் அவளுடைய உள்ளம் வேறு வேறு உலகங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தபடியாலும் அவளுடைய காதில் அந்த பயங்கர சாபங்கள் ஒன்றும் விழவில்லை.
ஆனால் ஆயனருடைய காதில் அவையெல்லாம் கர்ண கடூரமாக விழுந்தன. அவற்றைக் கேட்கச் சகிக்காமல் அவர் காதைப் பொத்திக் கொண்டார். புக்த பிக்ஷுவின் செவிகளுக்கு மட்டும் அந்த சாபங்கள் எவ்வித அருவருப்பையும் அளித்ததாகத் தெரியவில்லை. அதற்கு மாறாக அவருடைய முகத்தின் கடூரத்தை இன்னும் கடூரமாக்கிக் கொண்டு சில சமயம் புன்னகை தோன்றியது. பிக்ஷு ஒரு தடவை கபாலிகர் கூட்டத்தில் புகுந்து பேசிக் கொண்டிருந்துவிட்டு வெளிவந்து ஆயனரை அணுகியதும், ஆயனரே, எப்போதாவது நான் புத்த சமயத்தை துறந்து சைவனாகும் பட்சத்தில் கபாலிகத்திலேயே சேர்வேன் என்றார். இதை கேட்டு ஆச்சரியமடைந்த ஆயனர், சுவாமி, அத்தகைய எண்ணம் தங்களுக்கு ஏன் வரவேண்டும்? புத்த சமயத்தின் மீது தங்களுக்கு என்ன கோபம்? யுத்தங்களினால் ஏற்படும் சங்கடங்களையும் துன்பங்களையும் பார்க்க பார்க்க புத்த பகவான் காட்டிய அகிம்சா மார்க்கமே உத்தமமான மார்க்கம் என்றல்லவா எனக்கே இப்போது தோன்றி வருகிறது என்றார். அதனாலேதான் நானும் சொல்லுகிறேன். நீங்கள் காலசம்ஹார மூர்த்தியை கைவிட்டு புத்த பகவானை அடைவதாயிருந்தால் அதற்கு பிரதியாக கபால ருத்ர மூர்த்திக்கு ஓர் அடியார் வேண்டுமல்லவா என்று நாகநந்தி கூறியது ஆயனருக்கு மேலும் மனக்குழப்பத்தை உண்டாக்கிற்று. சாலையில் அபூர்வமாய் தெற்கே இருந்து வரும் பிரயாணிகள் சிலர் காணப்பட்ட போது அவர்களை காஞ்சிக்கு பக்கமிருந்து வருகிறவர்கள் நிறுத்தி, தெற்கே என்ன விசேஷம் என்று கேட்பார்கள். அவர்கள் மறுமொழி சொல்லிவிட்டு காஞ்சி நிலைமையைப் பற்றி விசாரிப்பார்கள். இத்தகைய பேச்சுகளையெல்லாம் நாகநந்தி ஆங்காங்கு நின்று வெகு சுவாரஸ்யமாக கவனிப்பார். இப்படி ஒரு தடவை கூட்டத்தில் நின்று பேச்சு கேட்ட பிறகு நாகநந்தி ஆயனர் சிவகாமி இருவர் காதிலும் விழும்படியாக, நாம் ஒன்று நினைக்க யுத்ததேவன் வேறொன்று நினைக்கிறான் போலல்லவா தோன்றுகிறது. உத்தேசித்தபடி நமது பிரயாணம் நடைபெறாது போலிருக்கிறதே என்றார். அப்படியா? புத்ததேவர் என்ன கருணை செய்கிறார்? அவருடைய திருவுள்ளம் என்ன? என்றார் ஆயனர். அத்தையைப் போல் அப்பாவுக்கும் காது மந்தமாகி வருகிறது என்று கூறி சிவகாமி புன்னகை புரிந்தாள். அந்த நகைச்சுவையை அனுபவித்த நாகநந்தி செவிடருடன் பேசுவது போன்ற உரத்த குரலில், ஆயனரே, நான் புத்ததேவரைச் சொல்லவில்லை, யுத்ததேவனைச் சொல்லுகிறேன் என்றார். அப்படியா? யுத்ததேவன் என்ன சொல்லுகிறார்? நம்மை வழிமறிக்கப் போகிறாரா? அப்படித்தான் என்று சொன்ன நாகநந்தி மறுபடியும் மெல்லிய குரலில் கூறினார். பல்லவ ராஜ்யத்துக்கு எதிர்பாராத ஆபத்துகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. மேற்கே இருந்து கங்க நாட்டு சைனியம் படையெடுத்து வந்து எல்லைப்புறத்தில் நிற்கிறதாம். தெற்கே பாண்டிய மன்னர் பெரும்படை திரட்டி கொண்டு வருகிறாராம். பாண்டியர் சைனியம் கிழக்கு சோழ நாட்டு எல்லைக்கே வந்துவிட்டதாம். வடதிசையிலிருந்து வரும் வாதாபி சைனியத்தை பற்றித்தான் உங்களுக்கே தெரியும். பல்லவ சைனியம் தப்பி பிழைப்பதற்கு இன்னும் ஒரே திசைதான் பாக்கி இருக்கிறது. எந்த திசையை சொல்கிறீர்கள் என்று ஆயனர் கேட்டார். கிழக்கு திசையைத்தான் சொல்லுகிறேன். கிழக்கே சமுத்திரராஜனிடம் வேண்டுமானால் மகேந்திர பல்லவர் அடைக்கலம் புகலாம். சமுத்திரத்திலே விழுந்து சாகலாம் என்கிறீர்களா அடிகளே? உங்களுடைய இருதயம் இப்படி ஈரப்பசையே இல்லாத பாலைவனமாக எப்போது ஆயிற்று என்று ஆயனர் கோபக்குரலில் கேட்டார். ஓ மகா ஸ்தபதியே, என்னை அவ்வளவு நீச குணமுள்ளவன் என்று ஏன் தாங்கள் கருத வேண்டும்? பல்லவ குலம் கடல் தந்த குழந்தையிலிருந்து தோன்றியதாயிற்றே. இப்போது அந்த வம்சத்துக்கு ஆபத்து வந்திருக்கும் சமயத்தில் அந்த கடல் அடைக்கலம் தராதா என்று சொன்னேன். கடலில் அடைக்கலம் என்றால் கடலில் மூழ்கி விடுதல் என்றுதான் பொருளா? கப்பலேறி இலங்கைக்கு போய் தப்பலாம் அல்லவா? ஆனால் அதற்கும் ஒரு ஆபத்து இருக்கிறது. இலங்கையில் இப்போதுள்ள அரசன் மகேந்திர பல்லவரின் அருமை சிநேகிதன்தான். ஆனால் அவனை இலங்கை சிம்மாசனத்திலிருந்து தள்ளிவிட ஒரு பெருங்கழகம் அங்கே நடக்கிறதாம். பாவம், பல்லவர்களுக்கு வந்திருக்கும் கஷ்டகாலம் அவர்களுடைய சிநேகிதர்களை கூட பீடிக்கிறதே என்று கூறிவிட்டு புக்த பிக்ஷு ஒரு கோரச் சிரிப்பு சிரித்தார். ஆயனர் அப்போதும் விட்டு கொடுக்காமல், எதற்காக மகேந்திர பல்லவர் இலங்கைக்கு ஓட வேண்டும்? காஞ்சி கோட்டை இருக்கிறதல்லவா என்றார். ஆமாம், காஞ்சிக்கோட்டை இருக்கிறது. அதில் 8 மாதத்துக்கு முன்பு பயங்கொல்லி பல்லவன் ஒளிந்து கொண்டது போல் இப்போது அவனுடைய தந்தையும் ஒளிந்து கொள்ளலாம். வாதாபி படை வழி தங்காமல் வந்திருந்தால் கோட்டை ஒரு நொடியில் தகர்ந்து போயிருக்கும். இப்போது கோட்டை பலப்பட்டு விட்டது. ஆகையால் சில காலம் கோட்டைக்குள் பத்திரமாய் இருக்கலாம். வாதாபி படை 6 மாதமாக வடபெண்ணைக்கரையில் என்ன செய்து கொண்டிருந்தது என்றுதான் தெரியவில்லை என்றார் புக்த பிக்ஷு. இந்த வார்த்தைகள் எல்லாம் சிவகாமியின் செவிகளில் புண்ணில் கோல் இடுவது போல் விழுந்தன. கடவுளே, நாக்கில் விஷமுள்ள இந்த நாகநந்தியின் கர்வத்தை அடக்க மாட்டாயா என்று வேண்டிக் கொண்டாள். புத்த பிக்ஷுவின் விஷயத்தில் சிவகாமியின் மனநிலை சஞ்சலம் உள்ளதாய் இருந்தது. அவரிடம் காரணமில்லாத அருவருப்பும் இன்னதென்று தெரியாத பயமும் அவள் மனத்தின் ஆழத்தில் குடிகொண்டிருந்தன.
மாமல்லரை பற்றி அவர் கூறிய செய்திகள் கேட்டபின் அவரிடம் அவளுடைய அருவருப்பு அதிகமாயிற்று. இன்னொரு பக்கம் புக்த பிக்ஷுவின் விசாலமான உலக அனுபவமும் ஆழ்ந்த கலை ஞானமும் அவரிடம் அவளுக்கு பக்தியையும் மரியாதையையும் உண்டு பண்ணியிருந்தன. மேலும் தூர தூர தேசங்களெல்லாம் சென்று அங்கங்கே மகா சபைகளில் நாட்டியமாடி பரதகண்டத்தின் ஒப்பற்ற நடனராணி என்று பெயரும் புகழும் பெறுவது பற்றி பிக்ஷு அடிக்கடி கூறி அவளுடைய உள்ளத்தில் திக் விஜய பகற் கனவுகளை உண்டு பண்ணியிருந்தார். அதெல்லாம் அவருடைய உதவியினாலேதான் சாத்தியமாக கூடும் என்பதும் உலகமறியாத சாதுவான தன் தந்தையினால் ஆகாது என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தன. எனவே புக்த பிக்ஷுவிடம் தன் மனத்தில் குடிகொண்டிருந்த அருவருப்பை போக்கிக் கொண்டு அவரிடம் சிநேக பாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டுமென்று அவள் முடிவு செய்திருந்தாள். ஆனாலும் புக்த பிக்ஷு பல்லவ குலத்தை பற்றியும் மாமல்லரை பற்றியும் அடிக்கடி கூறிய வசைமொழிகள் அவளுடைய சிநேக முயற்சிக்கு குறுக்கே நின்று அருவருப்பை வளர்த்து வந்தன. வாதாபி படை வடபெண்ணை கரையில் 6 மாதமாக இருந்தது பற்றி புக்த பிக்ஷு குறிப்பிட்டதும் சிவகாமி ஆத்திரமான குரலில், சுவாமி, வடபெண்ணைக்குப் போய் வாதாபி படைகளை நீங்களே கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே, பல்லவ குலத்தின் மேல் உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம் என்று கேட்டாள். பிக்ஷு சாந்தமான குரலில், பல்லவ குலத்தின் மேல் எனக்கு என்னத்திற்கு அம்மா கோபம்? அவர்களுடைய கையால் ஆகாத தனத்தினால் இப்போது நாம் நினைத்து வந்தபடி பிரயாணம் செய்ய முடியாமல் இருக்கிறதே என்றுதான் வருத்தமாயிருக்கிறது. சிதம்பரத்துக்கு போய் அங்கிருந்து கீழைச்சோழ நாட்டு ஸ்தலங்களை தரிசனம் செய்து கொண்டு நாகப்பட்டினத்தில் நடக்கப் போகும் மகா புத்த சங்கத்துக்கு உங்களை அழைத்து போவதாகச் சொன்னேன் அல்லவா? இப்போது பாண்டிய சைன்யம் கீழைச்சோழ நாட்டில் படையெடுத்து வருவதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் சோழ நாட்டுக்கு போவது உசிதமா என்றுதான் யோசிக்கிறேன் என்று கூறினார். பின்னே நாம் என்னதான் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று ஆயனர் கேட்டார். கெடில நதிக்கரையில் ஒரு அமைதியான இடம் இருக்கிறது. தங்களுடைய சிற்ப வேலைகளை நடத்துவதற்கும் அங்கே நிறைய வசதி உண்டு. குன்றுகளும் பாறைகளும் ஏராளமாய் இருக்கின்றன. இந்த யுத்த குழப்பமெல்லாம் முடியும் வரையில் நீங்கள் அங்கே இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார் பிக்ஷு. பிக்ஷுவிடம் வர வர சந்தேகம் அதிகம் கொண்டு வந்த ஆயனர், போக போக பார்த்து கொள்ளலாம் சுவாமி என்றார். இப்படியெல்லாம் அவர்களுக்குள் 2 தினங்களாக சம்பாஷணை நடந்திருந்தபடியால் எதிரே படை வரும் சத்தம் கேட்டதும், ஒருவேளை படையெடுத்து வரும் பாண்டிய சைனியந்தானோ அது என்று ஆயனரும் சிவகாமியும் ஐயுற்றார்கள். ஆனால் முன்னணியில் பறந்த கொடியில் ரிஷபத்தை பார்த்ததும் பல்லவர் படை என்று எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. படைவீரர்கள் எழுப்பிய கோஷங்கள் இதை உறுதிப்படுத்தின. வாதாபி அழிக, தலைக்காடு வாழ்க, புலிகேசிக்கு நாசம், துர்விதனுக்கு துர்மரணம் என்னும் கோஷங்களையும், காஞ்சி வாழ்க, மகேந்திர பல்லவர் வாழ்க, மாமல்லரின் வீரத்தோள் வெல்க என்னும் முழக்கங்களையும் மாற்றி மாற்றி அந்த வீரர்கள் எழுப்பிக் கொண்டு கம்பீரமாக நடந்தார்கள். இந்த குரல் ஒலிகளுக்கு இடையிடையே பேரிகை முதலிய யுத்த வாத்தியங்கள் 8 திக்கும் எதிரொலி எழுப்பும்படி ஆர்த்தன. மேற்படி கோஷங்கள் எழுந்தபோது மரத்தின் பின்னால் மறைந்திருந்த நாகநந்தி அடிகளின் முகத்தை யாரும் பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் படமெடுத்து ஆடும் நாக சர்ப்பத்தின் தீட்சண்யமான கண்களிலிருந்து தீப்பொறி கிளம்புவது போல் அவருடைய கண்களிலிருந்தும் பொறி கிளம்பிக் கொண்டிருந்ததை கவனித்திருக்கலாம். படை சின்ன படைதான். 40-50 குதிரைகளும் 2000 காலாட்களும் இருக்கலாம். எனவே அரை நாழிகைக்குள் நமது பிரயாணிகள் நின்றிருந்த இடத்தை தாண்டி படை சென்று விட்டது. சற்று முன் கலகலப்பாக இருந்த சாலையில் நிசப்தம் குடிகொண்டது. பெரிய நகரத்திலிருந்து திடீரென்று நிர்மானுஷ்யமான காட்டுக்குள் வந்துவிட்டது போல் தோன்றியது. படைவீரர்கள் எழுப்பிய கோஷங்களில் மாமல்லர் வாழ்க, மாமல்லரின் வீரத்தோள் வெல்க என்னும் கோஷங்கள் சிவகாமியின் உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன. மாமல்லர் பயங்கொள்ளியாய் இருந்தால் பல்லவ வீரர்கள் அவரை பற்றி இம்மாதிரி வீர கோஷங்களை சொல்வார்களா? ஆயனரே, போகலாமா? அசோகபுரம் இன்னும் 1 நாழிகை தூரம் இருக்கிறது என்று நாகநந்தியின் குரல் கேட்டது. ஆஹா, போகலாமே. சிவகாமி, வண்டியில் ஏறிக்கொள், அத்தையையும் ஏறச் சொல் என்றார் ஆயனர். சிவகாமி வண்டியில் ஏறாமலே, அப்பா, இந்த படைவீரர்கள் எங்கே போகிறார்கள் என்று கேட்டாள். எனக்கு தெரியவில்லை அம்மா. பார்த்தால் யுத்தத்துக்கு போகும் படையாக தோன்றுகிறது. அந்த வீரர்கள் செய்த யுத்த கோஷங்களை கேட்டபோது எனக்கு கூட கல்லுளியை போட்டுவிட்டு கத்தியை எடுத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. எதற்காக இப்படி பயந்து ஊரை விட்டு ஓடுகிறோம் என்று வெட்கமாய் இருக்கிறது என்றார் ஆயனர். ஆயனரே, இத்தகைய சஞ்சலம் உமக்கு எப்போது வந்தது? சற்று முன்னால் அகிம்சா மூர்த்தியான புத்த பகவானிடம் உமது அபார பக்தியை தெரிவித்துக் கொண்டீரே என்றார் புக்த பிக்ஷு. அந்த சமயத்தில் சாலையில் படை மறைந்த திக்கிலிருந்து ஒரு தனிக்குதிரை வரும் சத்தம் டக் 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 என்று கேட்டது. வர வர அது சமீபத்து வந்தது.
வருகிறது யார் என்று தெரிந்து கொள்வதில் அவர்கள் எல்லோருக்குமே ஆவல் இருந்தபடியால் நின்ற இடத்திலேயே நின்றார்கள். குதிரை அவர்களுடைய அருகில் வந்தது. குதிரையின் மேல் இருந்தது இன்னார் என்று தெரிய வந்தபோது ஆயனருக்கும் சிவகாமிக்கும் உண்டான வியப்புக்கு அளவே இல்லை. ஏனெனில் குதிரை மேல் இருந்தவன் அவர்களுடைய அரண்ய வீட்டிற்கு பரஞ்சோதி வந்த தினத்தில் அவர்களிடம் சொல்லிக் கொள்ளாமலே மாயமாய் மறைந்த குண்டோதரன்தான். குருவே, நான் என்ன தவறு செய்தேன்? என்னை இப்படி அனாதையாய் கைவிட்டு விட்டு சொல்லாமல் புறப்பட்டு வந்து விட்டீர்களே என்று அலறினான் குண்டோதரன். அத்தியாயம் 20. குண்டோதரன் கதை. குண்டோதரன் குதிரையிலிருந்து குதித்து இறங்கி வந்து சாலையில் நின்ற ஆயனரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான். பின்னர் எழுந்து நின்று, ஐயா, என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். தங்களுடைய திருவருளினால்தான் நான் உங்களை தேடி கண்டுபிடித்தேன் என்று சொன்னான். ரொம்பவும் சந்தோஷம் குண்டோதரா. நீ தேடிக்கொண்டு வந்து சேர்ந்ததில் எனக்கு வெகு சந்தோஷம். ஆனால் உன்னை கைவிட்டு நாங்கள் வந்துவிடவில்லையே. நீயல்லவா திடீரென்று எங்களை கைவிட்டு மாயமாய் மறைந்து விட்டாய். எங்கே அப்பா போயிருந்தாய் என்று ஆயனர் கேட்க, குண்டோதரன், குருவே, நான் என்ன செய்வேன்? காஞ்சியிலிருந்து அன்றைக்கு ரதம் ஓட்டிக்கொண்டு கண்ணபிரான் வந்தான் அல்லவா? அவன் ஒரு சமாச்சாரம் சொன்னான். என் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்காக பெண் பார்த்து வைத்திருக்கிறாள் என்றும் உடனே வரச் சொன்னாள் என்றும் தெரிவித்தான். அப்புறம் காரியம் மிஞ்சிவிடப் போகிறது என்று உடனே போய் பாட்டியிடம் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வருவதற்காகத்தான் காஞ்சிக்கு ஓடினேன். உங்களிடம் சொல்லிக் கொண்டு போகலாம் என்று பார்த்தால் வீட்டில் உங்கள் 2 பேரையும் காணவில்லை. ஒருவேளை தாமரை குளக்கரையில் இருப்பீர்களோ என்று ஓடிப்போய் பார்த்தால் அங்கேயும் உங்களை காணவில்லை. இந்த புக்த பிக்ஷுதான் தாமரை குளக்கரையில் நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி குண்டோதரன் நாகநந்தியடிகளை ஏறிட்டு பார்த்தான். என்னை சொல்கிறாயா தம்பி? இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் உள்ள புக்த பிக்ஷு நான் ஒருவன்தானா? வேறு யாரையாவது பார்த்திருப்பாய் என்றார் நாகநந்தியடிகள். இல்லை சுவாமி, இல்லை. தங்களைத்தான் பார்த்தேன். கையிலே 7-8 ஓலைச் சுருள்களை வைத்துக்கொண்டு ஒரு ஓலையை படித்துக் கொண்டிருந்தீர்கள். நாகப்பாம்பு சீறுவதைப் போல் சீறிக்கொண்டிருந்தீர்கள். சிவகாமியின் மனத்தில் அப்போது சுருக்கென்றது. மரப்பொந்திலே அவள் வைத்திருந்த மாமல்லரின் ஓலைகள் காணாமற் போனது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது நாகநந்தி, என்னப்பா உளறுகிறாய்? நானாவது தாமரை குளக்கரையில் நின்று ஓலை படிக்கவாவது என்றார். ஆயனரும், வேறு யாராவது இருக்கும் குண்டோதரா, அப்புறம் உன் கதையைச் சொல் என்றார். இல்லை குருவே, இவரையேதான் பார்த்தேன். இவருடைய முகத்தையும் இவர் சீறுவதையும் பார்த்ததும் எனக்கு என்ன தோன்றிற்று தெரியுமா? ஆ, அதை சொல்லக்கூடாது. சொன்னால் பிக்ஷுவுக்கு கோபம் வரும். கோபம் வந்து என்னை கடித்தாலும் கடித்து விடுவார் என்றான். நாகநந்தியின் கண்களில் தீப்பொறி பறந்தது. ஆயனரோ நிலைமை விரசமாய் போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்து, பாருங்கள் சுவாமி, இப்பேற்பட்ட புத்திசாலி சிஷ்யனை வைத்துக்கொண்டு என்ன சிற்ப வேலையைச் செய்வது? அதனால்தான் 8 மாதமாக நான் ஒன்றும் செய்யவில்லை. போகட்டும் குண்டோதரா, அப்புறம் உன் கதையைச் சொல்லு. உன் பாட்டி பேசி வைத்த பெண்ணின் கதி என்ன என்றார். குருவே, பாட்டியிடம் கண்டிப்பாய் சொல்லிவிட்டேன். பாட்டி பாட்டி, நம்முடைய மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் மாமல்லர் எத்தனையோ ராஜாக்கள் பெண் கொடுப்பதாக வந்தும் இன்னும் கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் பிரம்மச்சாரியா இருக்கிறார். என் குருநாதருடைய செல்வ புதல்வி சிவகாமிக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் கல்யாணம் என்னத்திற்கு பாட்டி? நீ வேணுமானால் கல்யாணம் பண்ணிக்கொள். நான் கிட்ட இருந்து நடத்துகிறேன் என்று சொன்னேன். குண்டோதரன் இவ்வாறு கூறியதும் எல்லோரும் கொல்லென்று சிரித்து விட்டார்கள். சிவகாமியின் அத்தையும் கூட சிரித்துவிட்டு, என்னத்திற்காக சிரிக்கிறீர்கள் என்று சிவகாமியை கேட்டாள். குண்டோதரனுக்கு கல்யாணமாம் என்றாள் சிவகாமி. ஆயனர், சரி தம்பி, நாங்கள் இங்கே கிளம்பி வந்தது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார். குண்டோதரன் சொல்கிறான், குருவே, பாட்டியிடம் அவசரமாக சொல்லிவிட்டு ஓட்டம் ஓட்டமாய் நமது வீட்டுக்கு வந்து பார்த்தால் வீடு பூட்டி கிடந்தது. நம்முடைய குருநாதரே நம்மை கைவிட்டு விட்டார். இனிமேல் கடவுள்தான் நமக்கு துணை என்று தீர்மானித்து அப்படியே மரத்தடியில் படித்து தூங்கி போய்விட்டேன். அப்போது பாருங்கள், கடவுளே பார்த்து அனுப்பியது போல் நமது குமார சக்கரவர்த்தியும் புதிய தளபதி பரஞ்சோதியாரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். யார் வந்தது என்று ஆயனர் சிவகாமி 2 பேரும் ஏக காலத்தில் கேட்டார்கள். மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியாரும் வந்தார்கள். குதிரை மேல் வந்தார்கள். ஆஹா, குதிரை என்றால் அதுவல்லவா குதிரை? அப்புறம் என்றார் ஆயனர். அவர்களுக்கு பின்னால் இன்னும் பல குதிரை வீரர்கள் வந்தார்கள். கண்ணபிரான் ரதம் ஓட்டிக்கொண்டு வந்தான். சரி, அப்புறம் என்ன நடந்தது என்றார் ஆயனர். மாமல்லர் வந்தார் என்று கேட்டதும் சிவகாமிக்கு தலை சுற்றியது. தேகமெல்லாம் நடுங்கியது. என்னவெல்லாமோ கேட்க வேண்டுமென்று உள்ளம் துடித்தது. உதடுகளும் துடித்தன.
எனினும் யார் வந்தது என்று கேட்டதற்குப் பிறகு அவளுடைய வாயிலிருந்து வார்த்தை எதுவும் வரவில்லை. ஆனால் விஷயத்தை சொல்லாமல் குண்டோதரன் என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டிருந்ததில் அவளுக்கு கோபமாய் வந்தது. குண்டோதரன் சொல்கிறான்: குருவே, வீடு பூட்டிக் கிடந்ததைக் கண்டதும் எனக்கு எவ்வளவு கோபம் வந்ததோ அதைவிட 3 மடங்கு கோபம் நமது குமார சக்கரவர்த்திக்கு வந்துவிட்டது. மாமல்லர் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு போன வேகத்தை பார்க்க வேண்டுமே! அடே அப்பா! நமது குமார சக்கரவர்த்திக்கு இவ்வளவு மூக்குக்கு மேல் கோபம் வரும் என்பது எனக்கு தெரியவே தெரியாது. குமார சக்கரவர்த்தியின் குதிரை திரும்பியதும் மற்ற குதிரைகள் சடசடவென்று திரும்புவதற்கு பட்ட பாட்டை பார்க்க வேண்டுமே! என்ன அவசரம், என்ன தடபுடல்! நான் கண்ணை கசக்கிக் கொண்டு எழுந்து மரத்தின் பின்னாலிருந்து வெளியே வருவதற்குள்ளே அவ்வளவு குதிரைகளும் காற்றாய் பறந்து மறைந்து போய்விட்டன. சிவகாமியின் உள்ளத்தில் அப்போது மகிழ்ச்சி, பயம், கோபம், கவலை முதலிய உணர்ச்சிகள் ததும்பி புயற்காற்று அடிக்கும்போது சமுத்திரம் கலங்குவது போல் கலங்கச் செய்து கொண்டிருந்தன. மாமல்லர் தன்னை தேடி வந்தார் என்பதில் மகிழ்ச்சி, அவருக்கு வந்த கோபத்தை கேட்டதில் பயம், அவர் வருவதற்கு முன்னால் கிளம்பும்படி செய்த நாகநந்தியின் மேல் கோபம், செய்த தவற்றை எப்படி திருத்துவது என்பது பற்றி கவலை. இப்படிப்பட்ட பல வகை உணர்ச்சிகளுக்கிடையே ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆவல் துடிதுடித்தது. ஒருவாறு நெஞ்சை உறுதிப்படுத்திக் கொண்டு, அப்பா, குண்டோதரன் சொல்வது எனக்கு நிஜமாகத் தோன்றவில்லை. குமார சக்கரவர்த்தியாவது நம் வீட்டுக்கு வருவதாவது? அவர்தான் யுத்தத்துக்கு பயந்து கொண்டு கோட்டையில் ஒளிந்து கொண்டிருந்தாரே என்றாள். ஆயனர் அதற்கு மறுமொழி சொல்லத் தெரியாதவராய் குண்டோதரனை பார்க்க, அவன், குருவே, இப்படிப்பட்ட நாராசமான வார்த்தைகள் சிவகாமி அம்மையின் வாயிலிருந்துதானா உண்மையில் வெளிவந்தன? வீராதி வீரரான மகாமல்லராவது யுத்தத்துக்கு பயந்து கோட்டையில் ஒளிந்து கொண்டிருக்கிறதாவது? இப்பேற்பட்ட கொடிய அவதூறை எந்த பாவி சிவகாமி அம்மையின் காதில் போட்டது? சக்கரவர்த்தியின் கட்டளைக்காக அல்லவா மாமல்லர் இத்தனை நாளும் கோட்டைக்குள்ளே இருந்தார். சக்கரவர்த்தியின் ஆக்ஞை வந்தவுடனே மாமல்லர் நேரே போர்க்களத்துக்கு அல்லவா புறப்பட்டு போகிறார். போர்க்களத்துக்கா? எந்த போர்க்களத்துக்கு என்று ஆயனர் கேட்க, தெரியாதா குருவே? நாடு நகரமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே. மகேந்திர சக்கரவர்த்தி வடபெண்ணை கரையில் முடக்கப்பட்டிருக்கும் தைரியத்தினால் கங்க நாட்டு துர்வினிதன் காஞ்சியின் மேல் படையெடுத்து வரும் செய்தி தங்களுக்கு தெரியாதா? அவனையும் அவனுடைய படையையும் எதிர்த்து துவம்சம் செய்வதற்குத்தான் மாமல்லர் திருக்கழுக்குன்றத்திலிருந்து நமது தற்காப்பு படையுடன் போயிருக்கிறார். சற்று முன்னால் இந்த சாலையில் ஒரு படை போயிற்றே, நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த படை தென்பெண்ணை கரையிலேயே காவலுக்கு இருந்த படை. போர்க்களத்திற்கு போகும் மாமல்லருடனே சேர்ந்து கொள்ளத்தான் போகிறது. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையா என்றான் குண்டோதரன். வெகு சாதுவாகவும் பேசவே தெரியாத மந்தனாகவும் இத்தனை நாளும் தோன்றிய குண்டோதரன் இப்போது இவ்வளவு வாசாளகனாய் மாறியிருந்தது ஆயனருக்கு ஒரே ஆச்சரியத்தை அளித்தது. அவனிடம் இன்னும் ஏதோ அவர் கேட்கப் போனார். அந்த சமயம் நாகநந்தி கலக்கமடைந்த குரலில், ஆயனரே, நன்றாய் இருட்டி விட்டதே, மிச்ச வழியையும் கடந்து இரவு தங்குவதற்கு அசோகபுரிக்கு போய்விட வேண்டாமா? குண்டோதரன் நம்முடன் வருகிறானே, எல்லா விவரங்களையும் சாவகாசமாய் அவனிடம் கேட்டுக்கொண்டால் போகிறது என்றார். உண்மையிலேயே அப்போது நன்றாய் இருட்டி விட்டிருந்தபடியால் நாகநந்தியின் முகத்தை யாரும் நன்றாய் பார்க்க முடியவில்லை. பார்க்க முடிந்திருந்தால் அந்த கோரமான முகம் அப்போது இன்னும் எவ்வளவு சர்வ கோரமாயிருக்கிறதென்று அறிந்து பயந்து போயிருப்பார்கள். ஆயனர் சிவகாமியை பார்த்து, குழந்தாய், அடிகள் கூறுவது உண்மைதான். வண்டியில் ஏறிக்கொள். குண்டோதரனிடம் எல்லாம் பிறகு விவரமாய் கேட்கலாம் என்றார். சிவகாமியின் உள்ளத்தில் குண்டோதரனை கேட்பதற்கு எத்தனையோ கேள்விகள் தோன்றிக் கொண்டிருந்தன. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் ஒரு கேள்வி கேட்க விரும்பினாள். அதாவது, குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைத்தது? ஒருவேளை குமார சக்கரவர்த்தியின் கோபம் தணிந்து தங்களை போய் திருப்பி அழைத்து வருவதற்காக அவர்தான் குண்டோதரனுக்கு குதிரை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரோ என்று அவள் மனதிற்குள்ளே ஒரு சபல நினைவு தோன்றியது. எனவே, அப்பா, அத்தை வண்டியில் ஏறிக்கொள்ளட்டும், நான் சற்று நேரம் உங்களுடன் நடந்து வருகிறேன் என்றாள். அத்தியாயம் 21. குதிரை கிடைத்த விதம். அத்தை வண்டியில் ஏறிக்கொண்டதும் வண்டி புறப்பட்டது. மற்றவர்கள் பின்னால் நடந்து சென்றார்கள். குண்டோதரனும் தன் குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்து நடத்தி கொண்டு வந்தான். அப்பா, குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைத்தது? அதை சொல்லும்படி கேளுங்கள் என்றாள் சிவகாமி. குண்டோதரனுக்கு குதிரை ஏறத் தெரியுமென்றே எனக்கு தெரியாது அம்மா. குண்டோதரா, நீ எப்போது குதிரை ஏற்றம் கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார் ஆயனர். குருவே, உலகத்தை துறந்து காவித் துணி புனைந்த புக்த பிக்ஷுக்கள் கூட இந்த நாளில் குதிரை ஏறுகிறார்களே, இந்த குதிரை கூட ஒரு இளம் புக்த பிக்ஷு ஏறிக்கொண்டு வந்ததுதான். குருவே, அந்த இளம் பிக்ஷுவை ஏரியிலே தள்ளிவிட்டு நான் குதிரை மேல் ஏறி வந்துவிட்டேன் என்று குண்டோதரன் கூறி கலகலவென்று சிரித்தான். குண்டோதரன் சொல்லுவதெல்லாம் நாகநந்திக்கு கோபம் ஊட்டுவதாய் இருப்பதைக் கண்ட ஆயனர், குண்டோதரா, இது என்ன? என் சிஷ்யன் என்று பெயர் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் செய்யலாமா?
கொஞ்சமும் நன்றாயில்லையே என்றார். சிவகாமி, அப்பா, குண்டோதரன் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்திருக்க மாட்டான். வேடிக்கைக்காக சொல்கிறான் என்றாள். இல்லை இல்லை, நிச்சயமாகத்தான் சொல்கிறேன். இங்கே இருந்து 2 காத தூரத்தில் சாலை ஓரமாக ஒரு ஏரி இருக்கிறதே, நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த ஏரியிலேதான் அந்த இளம் பிக்ஷுவை தள்ளினேன் என்றான் குண்டோதரன். நாகநந்தி பெரிதும் கலக்கமடைந்த குரலில் ஆயனருக்கு மட்டும் கேட்கும்படியாக, சிற்பியாரே, என்ன நடந்தது என்று விவரமாய் கேளுங்கள் என்றார். ஆயனர் அவ்விதமே விவரமாய்ச் சொல்லும்படி கேட்டதன் மேல் குண்டோதரன் சொன்னான். உங்களை வீட்டில் காணாமல், அடடா, நம்முடைய குரு இப்படி நம்மை கைவிட்டு விட்டு போய்விட்டாரே என்று நான் கவலையுடன் மரத்தடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். பல குதிரைகள் வரும் சத்தம் கேட்டு விழித்து கொண்டு மரத்தடியில் மறைவில் இருந்தபடி பார்த்தேன். வந்தவர்கள் அனைவரும் அவசரமாய் திரும்பி போய்விட்டார்கள். அடடா, இவ்வளவு குதிரைகளில் நமக்கு ஒரு குதிரை கிடைத்தால் நமது குருவை போய் பிடித்து விடலாமே. கால்நடையாக போய் பிடிக்க முடியுமா என்று நான் கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கையில், ஒரு இளம் புக்த பிக்ஷு சற்று தூரத்தில் இருந்த இன்னொரு மரத்தடியின் மறைவிலிருந்து வெளியே வந்தார். அந்த வீட்டுக்கு நாகநந்தி அடிகள் வந்திருந்தாரா என்று என்னை கேட்டார். அப்போது தாமரை குளக்கரையில் அந்த அடிகளை பார்த்த நினைவு எனக்கு வந்தது. அவர் பெயர் என்னவோ எனக்கு தெரியாது. ஒரு பிக்ஷுவை தாமர குளக்கரையில் கண்டேன் என்றேன். இளம் பிக்ஷு சற்று யோசித்துவிட்டு கிளம்பினார். வழித்துணை கிடைத்தது என்ற சந்தோஷத்துடன் நானும் அவருடன் கிளம்பினேன். ஆனால் அந்த இளம் பிக்ஷு என்னை ஏமாற்றி விட்டார். கொஞ்ச தூரம் போனதும் காட்டின் மறைவில் கட்டியிருந்த இந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டு என்னிடம் சொல்லிக் கொள்ளக்கூட செய்யாமல் வேகமாக போய்விட்டார். ஆஹா, யாரை நம்பினாலும் நம்பலாம், புத்த பிக்ஷுக்களை மட்டும் நம்பக்கூடாது. இதோ நம்முடன் வரும் அடிகள் நீங்களாகச் சொல்கிறேன் என்றான் குண்டோதரன். ஆயனர், குண்டோதரா, பெரியோர்களாகிய புக்த பிக்ஷுகளைப் பற்றி தூஷணை சொல்லாதே. பிறகு நீ என்ன செய்தாய் என்று சொல்லு என்றார். நானா? நான் என்ன செய்வது குருவே? நமக்கு குதிரை இல்லாமற் போனால் போகட்டும். கடவுள் கொடுத்த 2 கால்கள் இருக்கிறதல்லவா என்று எண்ணிக்கொண்டு கிளம்பினேன். 2 நாள் பிரயாணம் செய்ததில் கால்வெளி கண்டு இன்று மத்தியானம் ஏரிக்கரையில் சாலை ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்போது பாருங்கள், அதே இளம் பிக்ஷு குதிரை மேல் வந்தார். அடிகளே, இதென்ன, எனக்கு முன்னால் கிளம்பினீர்கள், பின்னால் வருகிறீர்கள் என்று கேட்டேன். என்னை பார்த்ததில் அவருக்கு அதிக ஆச்சரியமாய் போய்விட்டது. ஆமாமப்பா, இந்த காலத்தில் கால்நடை பிரயாணத்தை விட குதிரை பிரயாணம்தான் அதிக ஆபத்தாயிருக்கிறது. பல்லவ ராஜாங்கம்தான் தரித்திரம் பிடித்த ராஜாங்கமாயிருக்கிறதே. எங்கேயாவது குதிரையைக் கண்டால் யுத்தத்துக்கு வேண்டும் என்று கைப்பற்றிக் கொள்கிறார்களாமே. அதற்காக பயந்து பயந்து வரவேண்டியதாயிருந்தது என்றார். அப்புறம் பிக்ஷு குதிரை மேலும் நான் கால்நடையாகவும் கொஞ்ச தூரம் வந்தோம். அப்போது பிக்ஷு அடிக்கடி தாகமாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே வந்தார். அவர் மேல் எனக்கு மிகவும் பரிதாபம் உண்டாகிவிட்டது. அடிகளே, இந்த திவ்யமான ஏரியில் தண்ணீர் குடித்து தாகம் தணித்துக் கொள்ளுங்களேன் என்று சொல்லி அவரை குதிரை மேலிருந்து ஒரு தள்ளு தள்ளினேன். பிக்ஷு ஏரியில் விழுந்தார். அடடா, என்ன ஆனந்தமாக அவர் ஏரி தண்ணீர் குடித்தார் தெரியுமா? இதை கேட்ட சிவகாமியால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆயனர், அம்மா, இதென்ன அசந்தர்ப்பமான சிரிப்பு என்று அதட்டிவிட்டு, அட பாவி, அப்புறம் என்னடா செய்தாய் என்று குண்டோதரனை பார்த்து கேட்டார். குருவே, புக்த பிக்ஷுவுக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை தணிப்பது பாவமா என்றான் குண்டோதரன். அப்புறம் என்ன செய்தாய் சொல் என்று ஆயனர் மிகவும் கடுமையான குரலில் கேட்டார். என்ன செய்தேனா? பிக்ஷுவுக்கு நீந்த தெரியாதென்று தெரிந்ததும் கரையிலே கிடந்த அவருடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து அதன் ஒரு முனையை கரையிலே மரத்தின் வேரில் கட்டினேன். இன்னொரு முனையை அவர் பிடித்து கொண்டதும், பிக்ஷுவே, மெதுவாக கரையேறி வந்து சேருங்கள், நான் போகிறேன் என்றேன். அப்போது அவர், ஐயோ, ஓலை ஓலை என்று அலறினார். என்ன ஓலை என்று கேட்டேன். நாகநந்திக்கு கொண்டு வந்த ஓலை கரையிலே கிடைக்கிறதா பார் என்றார். கரையிலே பார்த்தேன், ஒரு ஓலை கிடந்தது. அதை எடுத்து அவருக்கு காட்டி, ஓலை பத்திரமாய் இருக்கிறது, கவலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குதிரை மேல் ஏறிக்கொண்டேன். அவ்வளவுதான், இங்கே வந்து சேர்ந்தேன் என்று குண்டோதரன் தன் கதையை முடித்தான். குரோதம் நிறைந்த குரலில் நாகநந்தி, ஆயனரே, தயவு செய்து உமது சீடனிடமிருந்து ஓலையை வாங்கிக் கொடுங்கள் என்றார். ஆயனரும் கலக்கத்துடன், குண்டோதரா, என் பெயரை கெடுக்கவா நீ என் சீடனானாய்? நல்ல காரியம் செய்தாய். போகட்டும், இவர்தான் நாகநந்தி அடிகள். அந்த ஓலைகளை கொண்டு வந்திருக்கிறாயா? இப்படி கொடு என்றார். குருவே, அப்படியா? நான் நினைத்தது நிஜமாய்ப் போயிற்றே. இவர்தானா நாகநந்தி அடிகள்?
சுவாமி, இதோ ஓலை என்று குண்டோதரன் நாகநந்தியடிகளிடம் ஓலையை கொடுத்தான். அதை அவர் மௌனமாக வாங்கிக் கொண்டு சாலை மரங்களின் வழியாக வந்து கொண்டிருந்த நிலா கிரணங்களின் உதவியினால் படிக்க முயன்றாள். ஆனால் படிக்க முடியவில்லை என்று தெரிந்தது. பிக்ஷுவின் நடை முன்னை காட்டிலும் வேகத்தை அடைந்தது. அந்தச் சாலையில் வண்டிச் சத்தத்தையும் குதிரையடி சத்தத்தையும் மனிதர் காலடி சத்தத்தையும் தவிர மற்றபடி நிசப்தம் குடிகொண்டது. மனிதரின் பேச்சுச் சத்தம் அடியோடு நின்றது. அத்தியாயம் 22. அசோகபுரத்தில். காஞ்சிமா நகரிலிருந்து 7 காத தூரத்தில் தில்லைப்பதிக்குப் போகும் மார்க்கத்தில் அசோகபுரம் என்னும் ஊர் இருந்தது. இந்த ஊரின் மத்தியில் பரதகண்டத்தை ஒரு குடை நிழலில் ஆண்ட சக்கரவர்த்திகளுக்குள்ளே ஒப்பு உயர்வற்ற தர்ம சக்கரவர்த்தியான அசோகவர்த்தனர் தேசமெங்கும் நிலைநாட்டிய ஸ்தம்பங்களில் ஒன்று கம்பீரமாய் நின்றது. ஒரு காலத்தில் இந்த அசோக ஸ்தம்பத்தை சுற்றியிருந்த புத்த விகாரங்களில் 1000 புத்த பிக்ஷுக்கள் வாசம் செய்தார்கள். புத்த மதத்தைச் சேர்ந்த கிரகஸ்தர்கள் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான வீடுகளும் இருந்தன. மாலை நேரத்தில் புத்த சைத்தியங்களில் பகவான் புத்தருக்கு ஆராதனை நடக்கும்போது தூபங்களில் இருந்து எழும் நறுமண புகையானது ஊரெல்லாம் கவிந்திருக்கும். நூற்றுக்கணக்கான பூஜை மணிகள் கனகனவென்று ஒலித்துக் கொண்டிருக்கும். புத்தரின் சந்நிதியில் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கும். பிக்ஷுக்களும் கிரகஸ்தர்களும் கையில் புஷ்பம் நிறைந்த தட்டுக்களை ஏந்திக் கொண்டு பத்தி பத்தியாக சைத்தியங்களுக்கு போய்க் கொண்டிருப்பார்கள். அத்தகைய அசோகபுரமானது இப்போது பாழடைந்து நிர்மானுஷ்யமாய் கிடந்தது. சைத்தியமும் விகாரமும் சேர்ந்து அமைந்த ஒரே ஒரு கட்டிடத்திலேயே மட்டும் ஒரு சிறு தீபத்தின் ஒளி காணப்பட்டது. மற்ற கட்டடங்கள் இடிந்து தகர்ந்து பாழாய் கிடந்தன. இடியாத கட்டடங்களில் இருள் சூழ்ந்திருந்தது. 900 ஆண்டுகளுக்கு முன்னால் அசோக சக்கரவர்த்தியால் நிலைநாட்டப்பட்ட தர்ம போதனை ஸ்தம்பம் மாத்திரம் தாவல்யமான சந்திரிகையில் தர்மத்துக்கு என்றும் அழிவில்லை என்பதை ஸ்தாபித்துக் கொண்டு தலை தூக்கி நின்றது. இத்தகைய அசோகபுரத்துக்கு இருட்டி 2 நாழிகைக்குப் பிறகு ஆயனரும் சிவகாமியும் மற்றவர்களும் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் அசோகருடைய ஸ்தம்பத்தின் அருகில் வந்தபோது ஆயனர் வானை நோக்கி நெடிதோங்கி நின்ற அந்த ஸ்தம்பத்தை அண்ணாந்து நிலா வெளிச்சத்தில் பார்த்தார். அதுவரை அவர்களுக்குள் நிலவிய மௌனத்தை கலைத்து கொண்டு, ஆஹா, அசோக சக்கரவர்த்தி எத்தகைய சர்வோத்தமர்! உலகத்திலே தோன்றும் அரசர்கள் சக்கரவர்த்திகள் எல்லாம் அசோகரை போன்றவர்களாயிருந்தால் இந்த பூவுலகம் எவ்வளவு ஆனந்தமயமாயிருக்கும்! யுத்தம் எண்ணத்திற்கு, பகைமை எண்ணத்திற்கு, ஒருவருடைய இரத்தத்தை ஒருவர் சிந்துவது எண்ணத்திற்கு! பூவுலக மாந்தர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து கொண்டு அகிம்சையை மேற்கொண்டு ஆனந்தமாய் வாழலாகாதா? என்றார். அப்போது சிவகாமி குறுக்கிட்டு, அப்பா, இதென்ன? சற்று முன்னாலேதான் உங்களுக்கும் கத்தி எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்ய ஆசை உண்டாவதாய் சொன்னீர்கள். இப்போது அன்பு, அகிம்சை, ஆனந்தம் என்கிறீர்கள். உங்களுடைய மனது இப்படி சஞ்சலமடைந்து நான் பார்த்ததே இல்லையே என்றாள். உண்மைதான் சிவகாமி. என் மனது இப்போதெல்லாம் ஒரு நிலையில் இல்லை. புத்த பகவான் இந்த உலகத்தில் அன்பின் ஆட்சியை நிலைநாட்டப் பார்த்தாரே, அவருடைய பிரயத்தனம் ஏன் வீணாகப் போயிற்று என்பதை நினைத்து என் மனம் சஞ்சலப்படுகிறது என்றார் ஆயனர். பிக்ஷு அப்போது வாய் திறந்து, ஆயனரே, புத்த பகவானுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மனித குலத்துக்கு இன்னும் ஏற்படவில்லை. அதற்கு என்ன செய்வது என்றார். யாரும் எதிர்பாராதபடி குண்டோதரன் சம்பாசனையில் கலந்து கொண்டு, மனிதகுலம் என்று பொதுப்படையாகச் சொன்னால் என்ன பிரயோஜனம் அடிகளே? பிராணிகளிலே புலியும் இருக்கிறது, பசுவும் இருக்கிறது. ஜந்துகளிலே பாம்பும் இருக்கிறது, அணிலும் இருக்கிறது. அதுபோலவே மனிதர்களுக்குள்ளும் எத்தனையோ வித்தியாசம் இருக்கிறது. மௌரிய வம்சத்து அசோகவர்த்தனரைப் போலவேதான் நமது மகேந்திர பல்லவரும் தம் ராஜ்யத்தில் அன்பு மதத்தை ஸ்தாபிக்க முயன்றார். யுத்தம் என்பதே வேண்டாம் என்று நினைத்தார். அதை கெடுப்பதற்கு ஒரு புலிகேசியும் ஒரு துர்வினிதனும் ஒரு பாண்டியனும் புறப்பட்டு வந்தால் மகேந்திர பல்லவர் என்ன செய்வார்? பூலோகத்தில் பாம்பு இருக்கும் வரையில் கீரிப்பிள்ளையும் இருக்க வேண்டியதுதான். கீரிப்பிள்ளை இல்லாவிட்டால் மனிதனாவது தடியை எடுத்து பாம்பை அடித்துத்தானே தீர வேண்டும் என்றான். அடே அப்பா, நமது குண்டோதரன் இவ்வளவு வாசாளகன் என்று எனக்கு தெரியவே தெரியாதே என்றார் ஆயனர். புக்த பிக்ஷுவோ அருவருப்புடனும் ஆத்திரத்துடனும் அவனை நோக்கினார். சிவகாமி, குண்டோதரன் சொல்வது நியாயம்தான் அப்பா. உலகத்தில் பொல்லாதவர்கள் இருக்கும் வரையில் அவர்களை அடக்கக்கூடிய புருஷர்களும் வேண்டுமல்லவா என்றாள். ஆம் சிவகாமி, ஆமாம். அது மட்டுமல்ல, உலகத்தில் எல்லாம் அன்புமயமாய் போய்விட்டால் வீரம் என்பதே இல்லாமற் போய்விடும். வீரம் இல்லாத உலகம் என்ன உலகம்? அப்புறம் கதை ஏது, காவியம் ஏது, கலைதான் ஏது என்றார் ஆயனர். குண்டோதரன், குருவே, நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த அசோகர் ஸ்தம்பம் இங்கே வெறும் ஸ்தம்பமாக நின்று கொண்டிருப்பதில் யாருக்கு என்ன பிரயோஜனம்? இதிலுள்ள உபதேசத்தை படித்து அதை பின்பற்றி நடப்பார் யார்? இந்த ஸ்தம்பத்தை என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லட்டுமா?
என்று கூறிக்கொண்டே குண்டோதரன் ஸ்தம்பத்தை கையினால் தட்ட அது டான் டான் என்று ஒலி செய்தது. பின்னர், நல்ல எஃகினால் செய்திருக்கிறது. இதை கொல்லன் உலையிலே போட்டு உருக்கி வாள்களாகவும் வேல்களாகவும் செய்ய வேண்டும். இந்த ஸ்தம்பத்தை உருக்கினால் குறைந்தபட்சம் 10,000 வாள்களும் வேல்களும் செய்யலாம் என்றான் குண்டோதரன். அசோக ஸ்தம்பத்தின் அருகில் மேற்கண்ட சம்பாசனை நடந்து கொண்டிருக்கையில் நாகநந்தி சற்று முன்னாலேயே நடந்து சென்று அருகிலே இருந்த புக்த விகாரத்தை அடைந்தார். அதே சமயம் விகாரத்துக்குள்ளே இருந்து வயோதிக பிக்ஷு ஒருவர் கையில் தீபத்துடன் வாசலில் வந்தார். அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் விகாரத்தின் வாசலிலே நின்று பிக்ஷு குண்டோதரன் கொண்டு வந்த ஓலையை படித்தார். அப்போது அவருடைய முகத்தில் உண்டான மாறுதல்களை தீபச்சுடரின் சிவந்த ஒளியில் பார்த்து கொண்டிருந்த வயோதிக பிக்ஷுவே பயந்து போனார் என்றால் மற்றவர்கள் பாராததே நல்லதாய் போயிற்று என்று சொல்ல வேண்டும். நாகநந்தி ஓலையை படித்து முடித்ததற்கும் ஆயனர் முதலியோர் விகாரத்தின் வாசலில் வந்ததற்கும் சரியாய் இருந்தது. உடனே அவர் தமது முகத்திலும் குரலிலும் அமைதி வருவித்துக் கொண்டு மற்றொரு பிக்ஷுவை பார்த்து, சுவாமி, இவர்கள் எல்லாம் 5-6 தினங்கள் தங்கியிருக்கும்படி நேரிடலாம். அதற்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் ஆயனரை பார்த்து சொன்னார், ஆயனரே, உம்முடைய சீடனுக்கு உண்மையில் நான் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஓலையில் மிகவும் முக்கியமான விஷயம்தான் அடங்கியிருக்கிறது. இதை கொண்டு வந்தவனை ஏரியிலே தள்ளிவிட்ட போதிலும் ஓலையை கொண்டு வந்தான் அல்லவா? இந்த ஓலையில் அடங்கிய விஷயத்தை கவனிப்பதற்காக நான் அவசரமாய் போக வேண்டியிருக்கிறது. திரும்பி வருவதற்கு 2-3 நாள் ஆனாலும் ஆகலாம். அதுவரையில் நீங்கள் இங்கேயே சுகமாக தங்கியிருங்கள். இந்த பிக்ஷு உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுப்பார். மேலும் உங்களுக்கு ஒத்தாசையாக குண்டோதரனும் வந்து சேர்ந்து விட்டான் அல்லவா? இந்த கடைசி வாக்கியத்தை சொல்லும்போது குண்டோதரனுடைய மார்பையே கீறி உள்ளே பார்ப்பது போல் பார்த்த நாகநந்தி மறுகணம் சிவகாமியை நோக்கி கனிவு ததும்பிய குரலில், சிவகாமி, உங்களை அழைத்து கொண்டு வந்து இப்படி நடுவழியில் விட்டுவிட்டு போகிறேனே என்று நினைக்காதே. மிகவும் அவசரமான காரியமானபடியால் தான் போகிறேன். சீக்கிரத்தில் திரும்பி வந்து உங்களுடன் சேர்ந்து கொள்வேன் என்றார். அநேகமாக எல்லா புத்த விகாரங்களிலும் உள்ளது போல் இந்த பாழடைந்த விகாரத்திலும் நடுவில் புத்தர் சந்நிதி இருந்தது. 2 பக்கத்திலும் பிக்ஷுக்கள் வசிப்பதற்குரிய அறைகள் இருந்தன. ஒரு பக்கத்து அறைகள் ஆயனருடைய குடும்பத்துக்காக ஒழித்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய அறைகளுக்கு சென்ற பிறகு இன்னொரு பக்கத்தில் இருந்த இருண்ட அறைகளுக்கு நாகநந்தி சென்றார்.